நான் எந்த தப்பும் பண்ணல. ஒரு அப்பா இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் அப்பா இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வர்ற தொழிலதிபர்கள் நிறையா பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்புக்கடை பிரியாணி உரிமையாளர் அப்பு அவர்களுக்கு வந்து எல்லாரும் வந்து தப்பாக சொல்கிறீங்க. அப்பு வந்து தப்பான உரிமையாளர் அப்பு அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி திருமணமாகி மோனிஷாங்கிற ஒருத்தவங்களோட திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்துச்சு. கடைசியில் அவங்க ஒரு தகாத உறவில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தவங்களை வந்து திருமணம் பண்ணியிருந்தார். அவர் மோனிஷாவுக்கு அவ்வளோ அன்பாக கொடுப்பான்ட்டு நான் மோனிஷா கூட கேளுங்க, எல்லாமே நான் சொல்லி பண்ணியிருந்தார். அவர் ஆக்சுவலாக அந்த திருமணமான நாள்லேருந்தே பார்க்கும்போது அதாவது அவங்களோட அந்த ஒரு பிஹேவியர் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அகல்யாவும் அதை நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு 50% அகல்யா பற்றி தெரியும். நம்ம வந்து சரி ஓகே, அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் இது பண்ணல. சரி ஓகே, அதாவது அந்த மனையை விட்டுட்டு ஒரு தப்பு பண்ணிட்டா பிள்ளைங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இது நான் கேட்டது எல்லாமே இன்னொருத்தனை கொடுக்குறாங்கன்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். பிள்ளைங்களை நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிள்ளைங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்திருக்கலாம். ஒரு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம். பிறகு எங்கள் ஃபேமிலியும் வந்து வளர்ந்துட்டான் ஒரு மாதிரி பண்ணுறான்னு சொன்னாங்க. அவசரமாக போயிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு முதல்ல நல்லவ மாதிரி தான் தெரிவாங்க. எல்லாமே உடனே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் செலவு பண்ணேன். யாருமே எடுத்த உடனே கெட்டவங்களா தெரிய மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்க பணம் தீர்ற வரைக்கும் நல்லவங்கள தான் தெரிவாங்க. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கும் இது பொருந்தும். ஓகேவா? அந்த அளவுக்கு தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க காசு தீர்ந்த உடனே தான் அவங்களோட சுயரூபம் தெரியுங்கிற மாதிரி அப்புக்கடை உரிமையாளர் அப்பு அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இவர் கூட வாழவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. காலையில் 11 மணிக்கு எந்திப்பாங்க. வீட்டுக்கு வேலைக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆட்களை வச்சுருந்தேன். அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பப்புக்கு போவாங்க, சிகரெட் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரி ஓகே, நான் இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் தானே, நான் விட்டுட்டேன். அதுபோக அவங்க ஃபோன் வந்து நான் இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கும். நான் வெளியில் போனோடனே சுவிட்ச் ஆன் ஆயிரும். அது போக வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திடீர்னு வந்து இவங்ககிட்ட வந்து அப்புட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நான் உங்கள் கூட வாழ விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அப்புட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டதா வந்து அப்பு வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு. ரொம்பவே மன வருத்தத்தோட அழுகிற மாதிரிலாம் அப்புக்கடை பிரியாணி ஓனர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. இப்போ இதில் யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒருத்தன் வளர்ந்து வந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அதை வந்து அடுத்தடுத்து நான் அடுத்த ஒருத்தையை போய் கல்யாணம் பண்ணி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு போனாச்சுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களோட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா எத்தனை பேர் வேணாலும் வருவாங்க உங்கள் பணத்துக்காக. உங்கள் குணத்துக்காண்டி வர்ற ஒரு ஆளை பார்த்தா நீங்கள் கல்யாணம் பண்ணணும். இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்பு அவர்களே. அது போக பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து இவரை செலவு இழுத்துட்டது மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே எனக்கு செலவு இழுத்து வச்சுட்டாங்க. அவங்களுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். 110 கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் செலவு பண்ணேன். ஆனால் 110 கிராம் தங்கத்தோடு அவங்க என்கிட்ட வந்து போயிருக்காங்க. அவங்க கூட வாழ விரும்பலைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி விசாரிக்கும் போது அவங்க கேரக்டர் ரொம்ப தப்பான கேரக்டராக இருக்குது, அவங்க அம்மா எல்லாருமே இந்த மாதிரி கேரக்டராக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்பு சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லலை, அப்பு வந்து இப்போ அதை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வெளியில் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே 100% அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு தேர்ந்தெடுங்க. இல்லை உங்கள் ஃபேமிலி கையில் அதை விட்டுருங்க. தேவையில்லாமல் நீங்கள் போய் தேர்ந்தெடுத்துட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க உங்களை வெளியில் அனுப்பும்போது உங்கள் ஃபேமிலியும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, உங்களோட அந்த நீங்கள் தேர்ந்தெடுத்து போன ஆளும் கூட இருக்க மாட்டாங்க, உங்களோட பணமும் உங்கள் கையில் இருக்காது, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ உஷாராக இருந்த மக்களே. நிறைய பேர் வளர்ந்து வரும் தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. ஏன்னா நீங்கள் வளர்ந்து வர்றீங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னா ஒன்று உங்கள் வீட்டை அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. உங்களை அட்டாக் பண்ணி உங்களை வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போவாங்க, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களை இது பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி விஷயங்களில் சிக்காமல் யார் சர்வை பண்ணுறீங்களோ நீங்கள் தான் அடுத்த ஜென்ரேஷன் பணக்காரங்களாக மாற முடியும். ஸோ அப்புக்கடை பிரியாணி ஓனர் அவருக்கு நடந்ததுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். இனிமேலாவது ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் ஒரு துணைவியரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் உஷாராக தேர்ந்தெடுத்து நல்லா இருங்க. இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்காண்டி கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துருங்க. உங்கள் குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்காங்க, அன்பான குழந்தைகள். நீங்கள் கஷ்டப்படுறதை பார்க்கவும் உங்கள்கிட்ட ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்காக கூட நீங்கள் வாழலாம். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.